அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம சேனலில் நெய் சோறு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நெய் சோறு அப்படின்னா தேங்காய் பால் ஆட் பண்ணி பிரியாணி ரைஸ் யூஸ் பண்ணி செய்கிற ஒரு டிஷ்ஷு. ரொம்ப அருமையான சுவையாக இருக்கும். எல்லாருமே வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். வாங்க எப்படி செய்கிறதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். இந்த ரெசிபி செய்கிறதுக்கு ஒரு 4 பெரிய வெங்காயம் எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு நைஸாக சாப் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி பிரியாணிக்கு கட் பண்ணுற மாதிரி சாப் பண்ணிக்கோங்க. இது மேக்ஸிமமாக ஒரு 4 மெம்பர்ஸ் சாப்பிட்லாம், அந்தளவுக்கு இருக்கும் இப்போ நான் செய்கிறது. இந்த மாதிரி ஆனியனை சாப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த ரைஸ் செய்கிறதுக்கு நமக்கு ஆனியன் தான் அதிகமாக தேவைப்படும். தக்காளி ஒன்றே இருந்தால் போதும். இப்போ நான் 4 ஆனியன்ஸ் எடுத்திருக்கேன். இதுக்கு ஒரு தக்காளி மட்டும்தான் நான் ஆட் பண்ண போகிறேன். ஸோ இந்த ரைஸ் ஃபுல்லாகவே ஒயிட்டாக தான் இருக்கும் உங்களுக்கு. இப்போ பாருங்கள், ஆனியன் சாப் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் ஒரே ஒரு பெரிய தக்காளியாக எடுத்துக்கோங்க. தக்காளி எடுத்துகிட்டு கட் பண்ணிக்கோங்க. நான் எடுத்துருக்கிறது இப்போ சின்ன தக்காளி, இதுவே நமக்கு போதும். ஸோ இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த ரைஸ் செய்கிறதுக்கு நமக்கு எந்த ஒரு மசாலாவுமே தேவைப்படாது. ஸோ ஒன்லி வெஜிடபிள்ஸ் மட்டும்தான். தக்காளி, வெங்காயம், அதுக்கப்புறம் 2 பச்சை மிளகா ஆட் பண்ணுறோம். அதுவும் காரத்துக்காக 2 பச்சை மிளகா. இந்த மாதிரி எல்லாமே கட் பண்ணி ரெடியாக வச்சுக்கோங்க. இதுக்கு இடையில இப்போ நம்ம ரைஸ் ஊற வைக்க போகிறோம். இதுக்கு நம்ம பிரியாணி ரைஸ், அதாவது 24 கேரட் ரைஸ் இருக்குல்ல, அதுதான் எடுக்க போகிறோம். இப்போ நான் காமிச்ச அந்த மெஷரிங் கப்பில் ஒரு கப் எடுத்திங்கன்னா 1:1 1:2 ரேஷியோவில் நம்ம வாட்டர் ஆட் பண்ணணும். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம இப்போ 4 மெம்பர்ஸ்க்கு நான் இந்த மாதிரி மெஷரிங் கப்பில் ஒரு 2 கப் எடுத்துகிட்டு, அதுக்கப்புறமா 3rd கப்பில் 3/4 அளவுக்கு நான் ரைஸ் எடுத்திருக்கேன். ஸோ நீங்கள் 3 கப் ஃபுல்லுமே போட்டுக்கிறதுனால போட்டுக்கோங்க. போட்டுட்டு ஃபஸ்ட்டு அலசிட்டு இதை ஊற வச்சுருங்க. நல்லா ஒரு 20 மினிட்ஸ் நமக்கு ஊறினாலே போதும். இந்த மாதிரி பிரியாணி ரைஸ் அல்லது பாஸ்மதி ரைஸ் ஊற வைக்கிறப்போ ஃபஸ்ட்டு அலசிட்டு தான் ஊற வைக்கணும். இப்போ ரைஸ் ஊறிட்டுருக்க டைமில் நம்ம வெங்காயம் தக்காளி வதக்க போகிறோம். இப்போ ஃபஸ்ட்டு கீ ஆட் பண்ணிக்கோங்க. கீ கூட சேர்த்து ஆயிலும் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் 3 பட்டை, 3 கிராம்பு, 3 ஏலக்காய் போட்டு தாளிக்கணும். ஃபஸ்ட்டு நல்லா கீ சூடாகட்டும். இதுக்கப்புறம் பட்டை 3, ஏலக்காய் 3, கிராம்பு 3 போட்டு இந்த மாதிரி பொரியட்டும். அதோட வெயிட் பண்ணுங்கள். இந்த மாதிரி நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமா நம்ம வச்சுருக்க 2 பச்சை மிளகாய் போடுங்க. பச்சை மிளகாயும் நல்லா பொரிஞ்சு வரட்டும். நெக்ஸ்ட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்க ஆனியன்ஸை ஆட் பண்ண போகிறோம். ஆனியன் ஆட் பண்ணி நல்லா வதக்குங்க. நம்ம பிரியாணிக்கு தான் ரொம்ப முருகல் அளவுக்கு நம்ம ஆனியன் வதக்கணும். இதுக்கு அந்தளவுக்கு தேவையில்லை. ஸோ இப்போ சால்ட் ஆட் பண்ணிக்கிறேன். இந்த ஆனியனுக்கு ஏற்ற மாதிரி சால்ட்டு, கல் உப்பு ஆட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி வதக்கிக்கோங்க. இந்த ரைஸ் உங்களுக்கு சீக்கிரமாகவே ரெடி ஆயிரும். ஸோ பிரியாணி அளவுக்கு உங்களுக்கு டைம் எடுக்காது, பட் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இப்போ பாருங்கள், ஆனியன் நல்லா வதங்கிடுச்சு. ஓரளவுக்கு வதங்கி வந்ததுக்கப்புறமா இதில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற அந்த ஒரு தக்காளி ஆட் பண்ண போகிறோம். ஒரு 10 மினிட்ஸ்க்குள்ளேயே உங்களுக்கு எல்லாமே வதங்கிடும். இந்த வெஜிடபிள்ஸ், அதாவது இந்த ஆனியன்லாம் வதங்கிடும். இப்போ தக்காளி ஆட் பண்ணுங்கள். தக்காளி ஆட் பண்ணிட்டு அதே மாதிரி வதக்குங்க. தக்காளி கொஞ்சம் மசிஞ்சு வரணும், அந்தளவுக்கு வதக்குங்க. நம்ம தக்காளி அதிகமாக ஆட் பண்ணோம் அப்படின்னா ஒரு மாதிரி புளிப்புத்தன்மை வரும். ஸோ அதனால் டேஸ்ட்டு டிஃபர் ஆகும். ஏன்னா இது ஃபுல்லாக நம்ம தேங்காய் பாலில் செய்கிறோம். அதனால தான் நம்ம ஒரு தக்காளி மட்டும்தான் யூஸ் பண்ணுறோம். இப்போ நெக்ஸ்ட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணணும். ஒரு 3 டேபிள் ஸ்பூன் நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணுறேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்குங்க. அதோட பச்சை வாசனை போகணும். ஸோ அதுக்கப்புறமா தான் நம்ம கொஞ்சம் நேரம் அதிகமாக வதக்குற மாதிரி இருக்கும். ஸோ அதோட பச்சை வாசனை இருந்தால் நல்லா இருக்காது. ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் நல்லா வதக்கிட்டே இருங்க. இந்த டைமில் நம்ம மூடி வச்சுட்டு கூட செய்யலாம். ஏன்னா கொஞ்சம் சீக்கிரமாகவே வதங்கிடும், அந்த பச்சை வாசனை எல்லாம் போயிடும். இதுக்கு தேவையான தேங்காய் பால் நம்ம ரெடி பண்ண போகிறோம். இதுக்கு 2 மூடி தேங்காய் நான் எடுத்திருக்கேன். ஃபஸ்ட்டு இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க தேங்காவை. இல்லைனா துருவி கூட நீங்கள் தேங்காய் பால் புளியலாம். நான் கட் பண்ணி போட்டு அதுக்கப்புறமா ஒரு பல்ஸ் கொடுத்துட்டு தேங்காய் பால் புளிய போகிறேன். அதாவது ஒரு தேங்காய், ரொம்ப பெரிய தேங்காய் இல்லாமல் நார்மல் சைஸில் உள்ள ஒரு தேங்காய் எடுத்துக்கோங்க இந்த மெஷர்மெண்ட்டுக்கு. இப்போ தேங்காய் பால் ரொம்ப கெட்டியாக இருக்கணும்னு இல்லை, அந்த தேங்காய்க்கு எவ்வளோ பால் நமக்கு புளிய முடியுதோ அந்தளவுக்கு புளிஞ்சு வச்சுக்கோங்க. ஸோ நம்ம ஒரு கப்புக்கு 2 கப் தண்ணி ஊற்றுறோம் இல்லையா, அந்தளவுக்கு நமக்கு பால் தேவைப்படும். இப்போ பால் புளிஞ்சு எடுத்துக்கோங்க. எடுத்து அதையும் ரெடியாக வச்சுக்கோங்க. இந்த டைமில் நமக்கு ரைஸும் ஊறியிருக்கும். 20 மினிட்ஸ்க்கு மேலே ஆகிடுச்சு அப்படின்னா அந்த ரைஸில் உள்ள தண்ணியை வடிச்சிட்டு எடுத்து வச்சுக்கோங்க. தேங்காய் பால் அந்த பூக்கு எவ்வளோ பால் வருதோ அந்தளவுக்கு புளிஞ்சு வச்சுக்கோங்க. நமக்கு இது வாட்டரை ஆட் பண்ணுறப்போ நமக்கு எக்ஸஸாக வேணும்னா வாட்டரை ஆட் பண்ணிக்கலாம் இதில். இப்போ பாருங்கள், பால் ரெடியாக இருக்குது. இதுக்கிடையில் நமக்கு அந்த வெங்காயம், தக்காளி, இஞ்சி பூண்டு பேஸ்ட்லாம் போட்டிருக்கோம்ல, அதெல்லாம் நல்லா வதங்கிடுச்சு. இந்த டைமில் நம்ம புதினா கொத்தமல்லி கொஞ்சம் ஆட் பண்ணுறோம். புதினா கொத்தமல்லி நல்லா கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஆட் பண்ணுங்கள். ஒரு ஃப்ளேவருக்காக ஆட் பண்ணுறோம். இதையும் ஆட் பண்ணிட்டு நல்லா வதக்குங்க. புதினா கொத்தமல்லி ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்குனதுக்கப்புறமா நம்ம தேங்காய் பால் ஆட் பண்ண போகிறோம். கரெக்டாக மெஷர் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்காய் பால் புழிஞ்சிட்டு நம்ம எவ்வளோ குவான்டிட்டி வேணும் அப்படின்னு சொல்லி மெஷர் பண்ணி வச்சுக்கோங்க.
இப்போ நான் இந்த கப்பில் வந்து ஒரு 3 கப்ஸ் ரைஸ் எடுத்திருக்கேன் அப்படின்னா 6 கப்ஸ் வந்து வாட்டர் ஆட் பண்ணணும், அதாவது தேங்காய் பால் ஆட் பண்ணணும். நமக்கு வந்து ஒரு 5 கப்ஸ் தான் வந்து தேங்காய் பால் இருக்குது அப்படின்னா 1 கப் வந்து வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி மெஷர் பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ இப்போ எல்லாமே தக்காளி, வெங்காயம், இஞ்சி பூண்டு பேஸ்ட் எல்லாமே மிக்ஸ் ஆகி வந்ததுக்கப்புறம் இந்த தேங்காய் பால் நம்ம ஆட் பண்ணுறோம். தேங்காய் பால் வந்து மேக்ஸிமமாக ஃபுல்லாகவே வந்துடும். நம்ம பால் புழிஞ்சு எடுக்கிறது நமக்கு ஏற்ற குவான்டிட்டிக்கு ஏற்ற மாதிரி வந்துடும். அப்படி பத்தலைன்னா கொஞ்சம் வாட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. ஈக்குவல் ரேஷியோவில் ஆட் பண்ணிக்கோங்க. அதிகமான வாட்டரும் ஆட் பண்ணிடாதீங்க. ஸோ 1:2 ரேஷியோலே கரெக்டாக ஆட் பண்ணி இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு இதில் சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. சால்ட் வந்து செக் பண்ணிக்கோங்க எப்போவுமே. நம்ம ஃபஸ்ட்டு வெங்காயம் வதக்கிறப்ப மட்டும்தான் நம்ம சால்ட் போட்டிருக்கோம். ஸோ கம்மியாக தான் போட்டிருப்போம். இந்த டைமில் கொஞ்சம் சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் டேஸ்ட் பார்க்குறேன். இப்போ நமக்கு உப்பு எப்படி இருக்குன்றதை செக் பண்ணிக்கோங்க. கரெக்டாக இருந்ததுன்னா பிரச்சனை இல்லை. கொஞ்சம் வந்து உப்பு வந்து அதிகமாக தான் தெரியணும். ஏன்னா அப்போ தான் நம்ம ரைஸ் போட்டதுக்கப்புறம் கரெக்டான கன்சிஸ்டன்சியில் நமக்கு வந்து உப்பு கரெக்டாக இருக்கும். தேங்காய் பால் ஆட் பண்ணி மூடி போட்டு வச்சதுக்கப்புறமா இந்த மாதிரி ஒரு நொறுக்குட்டி வரும். ஸோ இந்த டைமில் நம்ம ரைஸ் ஆட் பண்ணணும். நான் இப்போ ரைஸ் ஆட் பண்ணிட்டேன். அந்த கிளிப்பிங் வந்து மிஸ் ஆகிடுச்சு. இப்போ நான் ரைஸ் ஆட் பண்ணிவிட்டு பாருங்கள் ஒரு மிக்சிங் கொடுக்குறேன். ஸோ ரைஸ் ஆட் பண்ணியாச்சு. அதாவது தேங்காய் பால் வந்து கொதிச்சதுக்கப்புறமா ரைஸ் ஆட் பண்ணாதீங்க, திரண்டுரும். ஸோ ஓரளவுக்கு நொறுக்குட்டி வரும்போதே நீங்கள் ரைஸ் ஆட் பண்ணிடுங்க. இப்போ ரைஸ் ஆட் பண்ணிட்டு மூடி போட்டு வெயிட் பண்ணுங்கள். ஒரு 10 மினிட்ஸ் வரையும் வெயிட் பண்ணுங்கள். ஒரு 10 மினிட்ஸ்க்கு அப்புறமா நம்ம பார்க்குறப்போ இந்த மாதிரி வெந்திருக்கு. ஸோ இன்னுமே தண்ணியாக தான் இருக்குது பாருங்கள். ரைஸ் வந்து ஒரு 50% வெந்திருக்கு. ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிட்டு திரும்பவும் மூடி போட்டு வைங்க. நெக்ஸ்ட் ஒரு 5 மினிட்ஸ் வைங்க. அதுக்கப்புறம் வந்து மூடி போட்டு வச்சுட்டு நம்ம எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இப்போ 5 மினிட்ஸ்க்கு அப்புறம் நம்ம பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. இப்போ பாருங்கள் இந்த அளவுக்கு நமக்கு ரெடி ஆகிடுச்சு. ஸோ கரெக்டான கன்சிஸ்டன்சியில் நமக்கு ரெடி ஆகிருக்கு. இந்த டைமில் வந்து நம்ம ஒரு தோசைக்கல், அதாவது ஒரு பழைய தோசைக்கல் வந்து அடியில் வச்சுட்டு, அதாவது ஹீட் அதிகமாகி நமக்கு அடி பிடிக்க சான்சஸ் இருக்குது. அதனால் தோசைக்கல் வச்சுட்டு அது மேலே வந்து நம்ம இந்த பேன் எடுத்து வச்சு நம்ம வந்து மிக்ஸ் பண்ண போகிறோம். ஏன்னா அதிகமான ஹீட்டு டேரெக்டாக வராதில்ல. ஸோ அதனால் நமக்கு வந்து கரெக்டாக அந்த அடி பிடிக்காமல் நீட்டாக வரும். ஸோ ரைஸ் வந்து நமக்கு ரெடி ஆகிடுச்சுங்க. அவ்வளோதாங்க, நம்மளோட சிம்பிளான டேஸ்டியான நெய் சோறு ரெடி ஆகிடுச்சு. இந்த டேஸ்டியான நெய் சோறு உங்கள் வீட்டில் எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு நம்ம சேனலில் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். சேனலை தொடர்ந்து சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சேனலுக்கு புதுசாக வரவங்க நம்ம சேனலில் ஆல்ரெடி இருக்கக்கூடிய ஃபுட் ரெசிபீஸ் வீடியோஸ் எல்லாத்தையுமே கோத்ரூ பண்ணிவிட்டு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். அப்படியே மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஹாவ் அ நைஸ் டே.